கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாகி அடியேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். தேவ ஆலோசனையின் தலைப்பு, வேலையை அசதியாய் செய்கிறீர்களா? வேலையை அசதியாய் செய்கிறீர்களா? அதாவது கர்த்தருடைய வேலையை அசதியாய் அசட்டையாய் செய்கிறீர்களா? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் அழகான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தருக்கு வேலை செய்கிற, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேலை செய்வது, கர்த்தருக்காக ஊழியம் செய்வது அசதியாய் அசட்டையாய் ஏனோ தானோ என்று செய்யக்கூடாதாம். அப்படி செய்தால் அதன் நிமித்தம் சாபம் வருகிறது என்று அழகாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்திலே எஜமான்களுக்கு வேலை செய்வதுண்டு, உலக அரசாங்கத்துக்கு வேலை செய்வதுண்டு, கர்த்தருக்கு அதாவது ஆண்டவருக்கு வேலை செய்வது உண்டு. ஆண்டவருக்கு வேலை செய்வதில் முழு நேரமாய் வேலை செய்வது உண்டு, பகுதி நேரமாய், அதாவது கிடைக்கிற நேரத்தில் உலகப் பிரகாரமாய் நாம் சில காரியங்களை, படிப்பு அல்லது வேலை, வியாபாரங்களை செய்து கொண்டு நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கி ஊழியம் செய்வதுதான் பகுதி நேர ஊழியம். அப்படி ஆண்டவருக்கு வேலை செய்கிற அனுபவங்கள், ஊழியம் செய்கிற அனுபவங்கள் உண்டு. ஒரு தலைவனாக, தலைவியாக கர்த்தருக்கு வேலை செய்வதுண்டு. ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக, அதாவது ஒரு தரிசனத்தின் தலைவனாக, தலைவியாக கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு வேலை செய்ய வைப்பது. ஒரு தலைவனின் தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தருக்கு வேலை செய்வது. ஒரு தலைவனின் தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தருக்கு வேலை செய்வது அப்படின்னா, ஒரு தரிசனம் பெற்ற ஊழியரோடு இணைந்து நம்மால் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, கர்த்தருக்கு வேலை செய்வது. இப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை செய்வதற்கு கிடைத்தால் அதை மிகவும் உண்மையா, உற்சாகமா செய்யணும். உண்மையா, உற்சாகமா செய்யணும். ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. சிலர் ஆண்டவருக்கு வேலை செய்யும்போது, ஊழியம் செய்யும்போது அசட்டையா, நேரம் இருந்தால் செய்யலாம், நேரம் கிடைத்தா பார்ப்போம். சில ஊழியங்களுக்கு டைமுக்கு போக மாட்டாங்க, கரெக்டாக அந்த ஊழியத்தை போய் ஆரம்பிக்க மாட்டாங்க, ஏனோ தானோன்னு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனைத்தான் அநேகத்தில் அதிகாரியாகி கர்த்தர் உயர்த்துகிறார். நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது நல்ல உற்சாகமாக, உண்மையாக, ஓடி ஓடி வேகமாய் பணிகளை செய்கிறவங்களை தான் எந்த இடத்திலும் உயர்த்தி வைப்பாங்க. அவங்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுப்பாங்க, அதிக சம்பளத்தை கொடுப்பாங்க.
உலகத்திலே கொடுக்கப்படுகிற வேலையை உற்சாகம் இல்லாமலும் சரியாய் திட்டமிட்டு செய்யாமலும் கவனித்து செய்யாமலும் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அவர்களால் போக முடியாது. அவர்களை உயர்ந்த இடத்தில் அந்த எஜமான்கள் கொண்டு வரவும் மாட்டாங்க. எனக்கு ஒரு முதலாளியை தெரியும். அவர்களுக்கு கீழே அநேகர் வேலை பார்க்கிறார்கள். அதிலே ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒரு தலைவனை நியமித்து அவர்களுக்கு கீழாக ஒரு 10-15 பேர் வேலை செய்வாங்க. ஒரு நாள் அவர் என்னோடு பேசும்போது சொன்னார், அதில் சிலர் நல்லபடியாக யோசித்து வேலை செய்கிறாங்க, மற்றவங்களை வேலை வாங்குகிறாங்க. அந்த பகுதிகளில் நஷ்டங்கள் வருவதில்லை. ஆனால் அதில் ஒரு சிலர், குறிப்பாக அதில் ஒரு நபரை குறிப்பிட்டு பேசினார், எல்லாம் கவனக்குறைவு, திடீர்னு நஷ்டப்படுத்துறது, ஒரு தடவை செய்ய வேலையை 2 தடவை செய்கிறது, சில வேலையை மறுபடியும் செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த டீமில் ரொம்ப நஷ்டத்தை நான் அடைகிறேன். அதனால் அந்த டீம் தலைவனை நான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவனை வேறு எங்கேயாவது போட்டாலும் சரி வராது, வேலையை விட்டு நீக்கிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஒரு சில நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு அதை விளக்கி சொன்னீங்களா? அவர் சொன்னார், 2-3 தடவை நான் சொல்லிட்டேன். அதை அவர் கவனிக்கிற மாதிரி, அதை எடுத்துக்கொள்கிற மாதிரி, அதை சரிப்படுத்தன்னு அவர் நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு முதலாளியே தனக்கு தான் வேலைக்கு வைத்த ஒரு வேலைக்காரன் அந்த வேலையை ரொம்ப கவனமாய் கவனித்து செய்யலை, அந்த பகுதியில் நஷ்டம் வருது அப்படின்னு வரும்போது அந்த வேலைக்கு அந்த மனிதனை வைக்க வேண்டாம் என்று நினைக்கிறார். இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பரலோக அரசாங்கத்தின் வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வேலை நமக்கு கிருபையினால் கிடைச்சிருக்கு. முழு நேரமாக இருக்கலாம் அல்லது பகு நேரமாக இருக்கலாம். அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, வேலை செய்வது, அவருடைய ராஜ்யத்துக்காக உழைப்பது, ஆத்துமாதாயம் பண்ணுவது, ஆத்துமாதாய பணியில் இணைந்து செயல்படுவது, சபையை கட்டமைக்கிற பணியிலே இணைந்து செயலாற்றுவது, ஒரு ஆலயத்தை கட்டுகிற பணியிலே இணைந்து செயலாற்றுவது, தேவனுடைய ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுகிற பணியிலே இணைந்து செயலாற்றுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! அதை நாம் எப்படி செய்கிறோம் யோசித்து பாருங்க. ஒரு தடவை ஒரு சகோதரர் சொன்னார், என்னிடத்தில் வேலை செய்கிறதுல ஒரு சிலர் முக்கியமான வேலைகள் நடக்கும்போது லீவு போட்டுருவாங்க, வேலைக்கு வர மாட்டாங்க. நான் அதில் ஒரு சிலரை வேலையை விட்டு நிறுத்திட்டேன், இன்னும் 1-2 பேர் இருக்காங்கன்னு சொன்னார். யோசித்து பாருங்கள், அவருடைய முக்கியமான வேலை நடக்கும்போது வேலைக்கு போகாதவங்கள வேலைக்கு அவர் வைக்கலை. அதே மாதிரி ஆண்டுடைய ஊழியத்தை நம்ம இஷ்டத்துக்கு செய்துட்டு இருந்தால் எப்படி? சில டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஒழுங்காக ஆஃபீஸ் போக மாட்டாங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு ஒரு வருடத்துக்கு எத்தனை முறை லீவ் எடுக்கலாம், விடுப்பெடுக்கலாம். அது மட்டுமல்ல, மெடிக்கல் லீவு, சில சிஸ்டம் எல்லாம் உண்டு. அதுக்கு மேலே லீவ் எடுத்தாச்சுன்னா அது லாஸ் ஆஃப் பேல போகும், அதாவது சம்பளம் அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு போகும். அதனால் மேக்சிமம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நிறைய லீவு காரியங்கள் உண்டு. சிலர் அந்த லீவை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு மடித்து, வேலை செய்கிறதுக்கு கள்ளத்தனமாக அதிகமாக லீவுகளை போட்டு வேலைக்கே போக மாட்டாங்க. அவங்களெல்லாம் பனிஷ்மெண்ட் டியூட்டியாக சில கஷ்டமான இடத்திற்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க மேல் அதிகாரிகள். புரிந்து கொண்டீர்களா? இதே போல் தான் கர்த்தருடைய ஊழியமும். நீங்கள் ஏதாவது ஒரு சபையில் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம்,
அல்லது ஒரு வாலிப ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், சிறுவர் ஊழியத்தை செய்யலாம், அல்லது ஒரு மீடியா ஊழியத்தை செய்யலாம், ஒரு ஜெப ஊழியத்தில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் அல்லது பார்ட் டைம் ஒரு மினிஸ்ட்ரியில் கர்த்தர் உங்களை வச்சுருந்தா அது எப்படி நீங்கள் செய்கிறீங்க? அசட்டையா, ஏனோ தானோன்னு, போனால் போகிறது, இல்லைன்னா இல்லை, அப்படிலாம் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட கேரக்டர் உங்களுக்கு இருந்துன்னா அதை சரிப்படுத்தணும், கண்டிப்பாக சரிப்படுத்தணும். அது சரிப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. இல்லைன்னா ஊழியம் செய்கிறதுனாலையும் சாபம் வரும். ஊழியம் செய்கிறது ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரணும். பைபிள் அப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார்னு சொல்லியிருக்கிறார். ஊழியத்தில் நாம், நம்முடைய குடும்பம் தேவனால் கனப்படுத்தப்பட்டு சரீர நன்மை, உலக நன்மை, ஆவிக்குரிய நன்மையைத்தான் நம்ம சுதந்திரித்து இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கணும். அதற்கு மாறாக சாபத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதனால் அசட்டே ஊழியம் செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த ஊழியத்தை கருத்தாய், வாஞ்சையாய், நேரம் எடுத்து ஜெபம் பண்ணி ரொம்ப யோசித்து சிந்தித்து கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ரொம்ப உண்மையாக செய்யுங்க. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இங்கே பைபிளில் வாசிக்கும்போது ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்துவதற்கு பிரயாணம் பண்ணின நாட்கள் 3 நாட்கள். 3வது நாள் தான் அந்த மோரியாவுடைய மலையை காண்கிறார். 3 நாட்கள் தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக நடந்திருக்கிறார், பிரயாணப்பட்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். சோர்ந்து போயிட்டாரா? அசட்டியாக இருந்தாரா ஆபிரகாம்? யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யாக்கோபு பொழுது விடுகிறது வரையிலும் ஜெபத்தில் போராடுகிறத பார்க்குறோம். பொழுது விடுகிறது வரையிலும் இரவெல்லாம் சோர்ந்து போகாமல் அசட்டையாக இருக்காமல் ஜெபிக்கிறார் யாக்கோபு. அதனால்தான் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சரியா? யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே மோசே இரவும் பகலும் 40 நாட்கள் சாப்பிடாமல் இருந்தார். 40 நாட்கள் சாப்பிடாமல் தேவனுக்காக தேவனோடு இருக்கிறார். அசதியாக இருந்தார், அசட்டையாட்டாக இருந்தார். தேவனோடு பேசுவதற்கும் தேவன் பேசுவதை கேட்கறதுக்கு 40 நாட்கள் அந்த மோசையைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, எலியா தேவனுடைய பர்வதத்திற்கு செல்ல இரவும் பகலும் 40 நாள் நடக்கிறார். பேர்சபா வனாந்தரத்திலிருந்து தேவனுடைய பர்வதத்திற்கு 40 நாள் பிரயாணமாய் போகிறார். சொந்து போயிட்டாரா? அசட்டையாக இருந்துட்டாரா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஆவியான்னு சொல்ல வைக்கிறாருன்னா, தேவனுடைய காரியத்தில் அவங்க சில காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட்டாங்க, அர்ப்பணித்தாங்க, உழைச்சாங்க, நேரத்தை கொடுத்தாங்க, சாப்பாடை மறந்தாங்க, தூக்கத்தை மறந்தாங்க. அதனால தான் அவங்க எல்லாம் எழும்பி பிரகாசித்தாங்க. சரியா? அதனால் ஏனோ தானோன்னு நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்துட்டு இருந்தால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி உண்மையாகவும் உத்தவமாகவும் வாஞ்சியாகவும் சிந்தித்து சரியாக கரெக்டாக ரொம்ப நல்லபடியாக கர்த்தருக்காக வேலை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. அது நிமித்தம் சாபம் வராது, ஆசீர்வாதம் வரும். சரியா? ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, கர்த்தருக்கு செய்கிற வேலையை குறித்து எங்களோடு பேசினீர். கர்த்தருக்கு செய்கிற வேலையாகிய ஊழியத்தை நாங்கள் அசதியாக செய்யக்கூடாது. செய்து அதனால் எங்களுக்கு சாபந்தான் வருகிறது என்பதை பார்த்தோம். அதனால் உற்சாகமாய் உண்மையாய் செய்வதற்கு பலந்தாரும்.
கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கிற முழு நேர ஊழியக்காரிகளாய் இருக்கலாம், பகுநேர ஊழியக்காரிகளாய் இருக்கலாம். உடைய பிள்ளைகள் ஆராதிக்கப் போகிற சபையிலே கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிற தெய்வ பிள்ளைகளாக இருக்கலாம். அசதியாக ஊழியத்தை செய்யாமல் உண்மையா, உற்சாகமா, வாஞ்சையா எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஊழியம் செய்ய உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். அதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.